ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எல்லாரும் என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இருங்க, கேக்க ஒரு வழி பண்றேன். அட பொது அறிவு இல்லாதவனே, பாட்டெல்லாம் பாடி இருக்கோம், கொஞ்சமா எங்களுக்கு கூட மோட்டா. என் பர்த்டேக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எல்லாரும் வெறும் கையோட வந்திருக்கீங்களே, கிஃப்ட் எதுவும் இல்லையா? இப்போ நான் தரேன், வாங்கிக்கோ. நீ எல்லாம் நல்லா அடிக்காதீங்க அடிக்காதீங்க, எல்லாரும் அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வேண்டாம் 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 வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இதெல்லாம் ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு மூக்கு பிடிக்க சமோசா சாப்பிடுறது, ராத்திரில கத்துறது. வேண்டாம். பத்துலு, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை, அதாவது மண்டே. அதனால என்ன? திங்கக்கிழமை என்னைக்குன்னு கேட்கல, இன்னைக்கு என்ன நாளுன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன், சாரி. என்ன நண்பன் நீ, இத கூட மறந்துட்டேன். சரி, இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பார்க்கலாம். சாரி மோட்டோ, நல்ல வேலை எனக்கு நீ ஞாபகப்படுத்தின. இல்லனா நல்ல வேலையா நான் டிஃபனை சாப்பிட்டு இருப்பேன். ஏன் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வந்த மோட்டோ. நான் அமாவாசை அப்பாவாசை இத பத்தி எல்லாம் கேட்கல, இன்னைக்கு என்ன நாளுன்னு உன்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு வேற எந்த விசேஷமும் இல்ல, சும்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்காத. நான் வரேன், நிறைய வேலை இருக்கு எனக்கு. பத்துலு, நீ வெளிய போய் பாரு, இன்னைக்கு என்ன நாளுங்கறத நீ மறந்துட்ட. வெளியில நானா? அதே எப்படி? திறந்துடு சீசே. வெளியில நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு. ஒரு உயிர் நண்பனுக்கு பிறந்த நாள், அத கூட மறந்துட்ட. நீலா என்ன நண்பன்? இதான் உன் பெட்டி. பத்துலு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நடு ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இன்னைக்கு மோட்டுவோட பிறந்த நாள், உங்க எல்லாரும் கூடவே சேர்ந்து பர்த்டே பார்ட்டி கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸா பிறந்த நாள் கொண்டாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அத நம்ம ரெடி பண்ணலாம்ப்பா. இந்த ஊரோட ஹீரோவா இருக்கிற நீ எங்க தனியா நடந்து போயிட்டு இருக்க? எங்க போற, ஏன் போற, எதுக்காக போற, சீக்கிரம் சொல்லு. போலீஸ்காரங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாளுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சட்டத்தை உருவாக்குன நாள். இந்த நாள்ல தான் முதல்ல சட்டத்தை உருவாக்குனாங்க. ஆஹா, நான் அத பத்தி கேட்கல சிங்கம் சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபிக்கு முக்கியமான நாள், அது என்னன்னு சொல்லுங்க. மகாத்மா காந்தி பிறந்தது அக்டோபர் 2, ஜவஹர்லால் ஜி நவம்பர் 14, இந்திரா காந்தி ஜி, சுவாமி விவேகானந்தா, மைக்கேல் ஜாக்சன். சாரி, இன்னைக்கு எந்த பெரிய மனுஷனோட பிறந்த நாளும் இல்ல, நிச்சயமா சொல்றேன். ஒருவேளை கண்டிப்பா ஏதாவது திருடனோட பிறந்த நாளா இருக்கலாம். அந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும்? எப்படி 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 யாருக்கு தெரியும் சொல்லு. ரொம்பவே சரியா சொன்னீங்க சிங்கம் சார். ஏ மோட்டு, இப்போ நீயே சொல்லு, எனக்கு எந்த திருட்டு பயப்புள்ளைக்கு பிறந்த நாள்னு நீயே சொல்லு மோட்டு. இவன் ஹீரோவா தான் இருந்தா எப்படி வில்லனா மாறிட்டான்? என்ன ஒண்ணுமே புரியலையே. பாரு பாரு, இங்க நல்லா பாரு, வேனு போல இருக்கு நம்ம கிட்ட தேரு. இப்ப எனக்கு வேணும் பழ சாரு, நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடணும் சாரு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. போது என்ன ரொம்ப புகழாத. இப்ப வாங்க மோட்டுவை விஷ் பண்ணலாம். மேனே மேனே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எங்க சார்பாவும் நல்வாழ்த்துக்கள். Thank you. Thank you.
என் கூட பழகின எல்லாருமே இத மறந்துட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்றீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு மோட்டோ. நீ உன்னோட எமோஷனலை கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வை. யாருக்கு எது ஞாபகத்துல இல்ல முதல்ல அத சொல்லு. உங்களுடைய வாழ்த்தை கேட்ட உடனே நான் எமோஷன் ஆயிட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? விஷயத்த நீ சொல்லன்னா வேற யாரு வந்து என்கிட்ட சொல்லுவா? அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாயால சொல்லுங்க. சரி, விஷயத்த நீ சொல்ல மாட்டேங்கிற, அதனால நானே உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்குதான் நான் முதல்ல திருட ஆரம்பிச்சேன், அதுவும் உன்னால. இன்னைக்குதான் நான் பல சாகசங்களையும் செய்ய ஆரம்பிச்சேன், அதுவும் உன்னாலதான். அதனால ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டு மீ. என்னையாண்டு தந்தூரி அடுப்பை பத்த வச்ச மாதிரி இப்படி கும்பல் முன்னேறிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. நம்ம விழா கொண்டாடலான்னு பார்த்தா நம்ம விழா எலும்ப உடைச்சிடுவான் போல இருக்கு. நிக்காம ஓடுங்க, புடிச்சானா குப்பு குப்புன்னு குத்திடுவான் போல இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதேங்கப்பா, நம்மளோட இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி எப்ப ஆரம்பிக்க போகுது? எப்ப சொல்லுங்க. இந்த டெக்கரேஷன் முடிஞ்சதும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சிங்கம் சார், இந்த கெமிக்கல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் வச்சிருங்க. டாக்டர் மண்டையா எங்க இருக்க? மத்தவங்க மாதிரி இல்ல, பூசணிக்காய் மண்டையனுக்கு என் மேல ரொம்ப ரொம்ப அன்பு ஜாஸ்தி. பூசணிக்காய் மண்டையா, கதவை தர சீக்கிரம். எங்க இருக்க? நாம கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம், அவன் கத்திட்டு தானா போயிடுவான். ஏன்னா நம்ம பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ற வேலை இன்னும் முடியல. அதான் மிட்டாய் ரெடி பண்ணணும், கேக் ரெடி பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. மோட்டு சார், டாக்டர் ஜக்கா உள்ள இருக்காரா? அவர் உள்ள இருந்தா நான் ஏன்டா வெளியே ரெண்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்? இந்த முட்டாயை இப்ப நான் யாருக்கிட்ட கொடுக்கறது? மிட்டாயா? சரி, அதை என்கிட்டயே கொடுத்துரு. டாக்டர் பூசணிக்காய் மண்டையனுக்கு உயிர் நண்பன் நானே அவர்கிட்ட இதை ஒப்படைச்சிடுறேன். கிளம்பு. இந்த பானை வைத்த மோட்டு இருக்கானே, அவனுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்கின எல்லா பிளானையும் கெடுத்துருவான் போல இருக்கு. அட விட்டு தள்ளுப்பா, அவன் மிட்டாயை மட்டும் தானே சாப்பிடுறான். பரவாயில்ல, சாப்பிட்டோம், விட்டுரு. பூசணிக்காய் மட்டையா, நீயாவது எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நீயும் இங்க வீட்டுல இல்ல. என்ன நண்பையா நீ? ஏன் பிறந்த நாள ஒருத்தர் கூட ஞாபகம் வச்சுக்கல. எனக்கு உயிர் நண்பன் ஒருத்தர் கூட கிடையாது. யாருக்காக இந்த உலகத்துல நான் இனிமே இருக்கணும்? இனிமே நான் இங்க இருக்கிறது அர்த்தமே கிடையாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன இது? இந்த ரெண்டு கெமிக்கலும் ஒன்னா சேரக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, போங்க. வேண்டாம், எல்லாரும் ஓடி போய் தப்பிச்சுக்கோங்க. இது பிளாஸ்ட் ஆக போகுது. அந்த பானை வைத்தன் கூட இருந்தாலும் பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை. மத்தலு மட்டும்தான் எனக்கு உயிர் நண்பனாக இருந்தான். இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்க யாரு எனக்கு நண்பனாக இல்லைன்னா கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆனா அவனே என்ன மறந்துட்டான். எதுக்காக கேக்கெல்லாம் கொண்டு வரீங்க? ஏன்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே தான் மோட்டோ. பாட்டு முடிகிற வரைக்கும் உணர்ச்சி வசப்படாத மோட்டோ. லட்சியத்தை நிறைவேற்றிக்க. ஏன் நீங்கெல்லாம் கேக்கு சாப்பிடாம அப்படியே அமைதியா இருக்கீங்க? என் பர்த்டேக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கொடுத்தியே, அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். உனக்கு எங்களால சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ண முடியல. ஆனா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் மோட்டு. சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஆஹா, சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா கொடுங்க. எதுக்காக எல்லாரும் கம்பு எடுக்கிறீங்க? சர்ப்ரைஸ் பார்ட்டி கெடுத்ததே நீ தாண்டா, பானை வைத்தா. அதனாலதான் உன்னை ரவுண்டு கட்டி பொழக்கலான்னு வந்திருக்கோம். இதுதான் உண்மையான சர்ப்ரைஸ். அடிங்க. சொன்னா கேளுங்க, நான் உங்களுடைய உயிர் நண்பன் இல்லையா? விட்டுருங்க, சொன்னா கேளுங்க.
ஏய் மோட்டோ, எதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு இருக்க? எனக்கு இந்த ஹோலி பண்டிகையே பிடிக்காது. கலர் எல்லாம் மேல அடிச்சு சட்டையெல்லாம் நாசமாயிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஹோலி பண்டிகை வருது. அத நாம திருவிழா மாதிரி கொண்டாடியே தீரணும். நீ எதுக்காக இப்படி ஓடி ஒளியிற? முத இந்த கலர் பவுடரை நான் ஊ மேல தான் தெளிக்க போறேன். ஹாப்பி ஹோலி பண்டிகை. ஓடாத நில்லு. சொன்னா கேளு. இப்ப பாரு, இது ஹோலி திருவிழா. ஹோலி நல்வாழ்த்துக்கள். ஹோலி நல்வாழ்த்துக்கள். அட பத்துலு, என் உயிர் நண்பா, மோட்டுவை அளவே காணுமே, எங்க போயிட்டான் அவன்? ஹோலி பண்டிகை அன்னைக்கு கலர் எடுத்து அவன் மேல அடிச்சுக்கிட்ட கன்றாவியா இருப்பான அவனுக்கு அவனே தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். இவங்க எல்லாம் என்னைக்குதான் திருத்துவாங்களோ தெரியலையே. கடவுளே, நீதான் இவங்களை திருத்தணும். ஹோலி பண்டிகைன்ற பேர்ல மத்தவங்க மேல கலர் அடிச்சு இப்படி குடும்பப்படுத்துறாங்களே. மேல இருக்கிற நீ கேட்க கூடாதா? சொன்னா கேளு. உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இனிமே இதுல விளையாடாத. ஒழுங்கா அந்த பக்கெட்டை என்கிட்ட கொடு. மேல இருக்கிற கடவுள்கிட்ட என் குறைய சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி மேல கலரை ஊத்திட்டியே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எதுக்காக என் மேல கலரை ஊத்துன? சாரிங்க, தெரியாம ஊத்திட்டேன். அடுத்த முறை தெரிஞ்சு ஊத்துறேன்னு. செல்லம், அந்த கலர் பாலை எடுப்பா, அவர் மேல வீசலாம். அண்ணாத்த, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஹோலி இல்ல, அதான் இப்படி. அங்க பாருங்க, மோட்டோ கலர் கலரா ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை புடிங்க. ஏப்பா, டீ கடைக்கார மண்டையா எங்க? அட நான் தாயா அந்த டீ கடை அண்ணாச்சு. சரி பரவாயில்ல, நீயே கடைக்காரனா இருந்துட்டு போ. சூடா சமோசா போட்டு 2 பிளேட் எனக்கு குடு. யாராவது வந்து பாத்துற போறாங்க. கேளுங்க 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 சகோதர சகோதரிகளே, தாடிய மோட்டோ இங்கதான் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். ஏ பத்துலு, கசிட்டாராம், மோட்டோ இங்கதான் பதுங்கிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஹோலி அண்ணாச்சி, ஹோலி தப்பா நினைச்சுக்காதீங்க, வாங்கிக்கங்க. ஹாப்பி ஹோலி. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, எங்க ஓடுற? நில்லு. ஏன் கதைதா ஹோலி கொண்டாட சொன்னா இவன் என்ன ஓடி பிடிச்ச விளையாடிக்கிட்டு இருக்கிறான்? விடாதீங்கோ. ஹோலி அன்னைக்கு நம்ம எல்லாரையும் சந்திச்சு கொண்டாடணும். கலர் வந்து மழை மாதிரி அப்படியே பொழியணும். அட பாவிங்களா, கூரைய பிச்சுக்கிட்டு வந்து விழுறீங்களாடா. எங்க ஓடுறது? அம்மா, ஆயில்லே. சிங்கம் சார், ஹோலி வாழ்த்துக்கள். நாம இப்ப ஹோலி பண்டிகை கொண்டாடலாமா? நிறுத்துங்க, சத்தத்தை சத்தியமா சொல்ற நிறுத்துங்க. நான் இப்ப டியூட்டில இருக்கேன், அதனால என் யூனிஃபார்ம் மேல கலர் தண்ணிய ஊத்திராதீங்க. மரியாதையா அந்த தண்ணி எல்லாம் அதுல கொண்டு போய் ஊத்துங்க. அதுக்கப்புறம் ஹோலி வாழ்த்துக்களை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரும் ஜெயில போட வேண்டி இருக்கும். என் மேல ஊத்தாதீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இதுக்கு நான் வேற ஒரு வழி பண்றேன். மம்மி, அப்படியெல்லாம் ஓடாத, குறுக்கால குப்பலாரி வர போதே. நில்லு, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். இது எப்படி இருக்கு? இந்த வர மோட்டு, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது சத்தியமா சொல்றேன், இந்தியா மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நின்னுடு. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். ஓய், ஹேண்டில் பிடிச்சுக்க. இப்ப பாரு. அடேங்க அம்மா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஹோலி. இன்னைக்கு பூரா நமக்கு ஜாலி, எல்லாருமே காலி. பாஸ், நீங்க பிரமாதமான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பாஸ் பாஸ்,
எனக்கு என்ன தோணுதுன்னா தூரத்துல எங்கேயோ மோட்டோட சத்தம் கேக்குது பாஸ். எல்லாரும் ஓடுங்க. அந்த மோட்டோ கத்துனானா ஆபத்து நமக்கு தான். சீக்கிரம் ஓடுங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஹோலி வாழ்த்து சொல்றதுக்கு நீங்களே எங்களை தேடி வந்துட்டீங்களே, சந்தோஷமா இருக்கு. இல்ல இல்ல கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அழாதீங்க மோட்டு, ஹோலி பண்டிகையை நாம கொண்டாடலாம். இல்ல இல்ல, இதத்தான் நானும் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. சரி, இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடுவோம். இவன் வந்தாலே பிரச்சனை தான் நடக்கும்னு நான் அப்பவே சொன்னனே, பாத்தீங்களா? பாஸ், நம்ம மேல மிதந்துகிட்டு இருக்கோம், கீழே போய் யோசிக்கலாமா? இவன் கீழே இருக்கிற வரைக்கும் நாம கீழவே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாம வேற எங்கேயாவது போயிடலாம், வாங்கோ. அமைதியான காட்டுக்கு நான் வந்துட்டேன். இங்க யாரும் கலர் தண்ணியை என் மேல பீச்சி அடிக்க முடியாது. நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க போறேன். வேண்டாம், என் மேல கலர் தண்ணி அடிக்காதீங்க. இந்த ஹோலி பண்டிகை எனக்கு பிடிக்கல. கலர் தண்ணி அடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் இனிமே காட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். நான் ஊருக்கே போயிடுறேன். ஆஹா, வகையா மாட்டிக்கிட்டேன். இதோ வந்துட்டோம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கலரை உன் மேல அடிக்க போறோம். எப்படி? இதுக்கு பேர் தான் ரவுண்டு கட்டி அடிக்கிறது மோட்டோ. இன்னைக்கு நாங்க உன்னை விட போறது இல்ல மோட்டோ. கொண்டாட போற நாங்க ஹோலி இல்ல போலி, ஒன்லி ஜாலி. எதுக்காக இப்படி கோழைங்க மாதிரி என் கைய கட்டி போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்க? தைரியம் இருந்தா என் கைய அவுத்து விட்டு பாருங்க. மோட்டோ, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்ன நீயே பாரு. நல்லா கலர் கலரா குளிச்சிட்டு வந்திருக்க, அத மறந்துடாத. உன் உடம்புல கலர் படாத இடமே இல்ல. இப்பவாவது வா, விளையாடலாம். தாராளமா விளையாடலாமா? சரியா, கைய அவுத்து விடுங்க. நானும் போய் கலர் பொடி எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் கலர் பொடியோட வந்து உங்க கூட ஜாலியா விளையாடுறேன். எல்லாரும் இங்கே இருக்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் சொல்றத கேளுங்க, சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க. மோட்டு வந்துகிட்டே இருக்கான், ஓடுங்க. அடே, மோட்டு வராங்கிறதுக்காக நாம எதுக்காக ஓடி ஒளியணும்? ஆமா, எதுக்குன்றதுக்கான விஷயத்த நீ சொல்லு. அது வந்து எதுக்கு இப்ப இங்க ஃபயர் இன்ஜின்லாம் வருது? அதே கப்பா. ஏ மோட்டு, தீ எங்க பிடிச்சிருக்கு சொல்லு. ஹோலியா கொண்டாடுறீங்க. ஹோலி இன்னையோட உங்க கதைய காலி. ஹோலிங்கிற பேர்ல மத்தவங்கள சித்திரவதை பண்ணாதீங்க. பத்துலோ இந்தா. அதே கப்பா. இப்ப சொல்லுங்க, ஹோலி ஹே ஹோலி, சந்தோஷமா கொண்டாடுறோம், ஜாலி. பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கம்பா. யார பார்க்க வந்தீங்க? உங்களை தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். வேற யார பார்க்க வந்திருக்கோம்னு நினைச்சீங்க? என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? இங்க பாரு, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கேன். அவன் கூட 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புதுசா பிறந்திருக்கான். டாக்டர் ஜட்கா உள்ளதான் இருக்காரு, அவரை போய் பாருங்க, போங்க. அட வா மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் அருமை நண்பா, எப்படி இருக்க?
டாக்டர் ஜட்கா சார், நீங்க என்ன திலாலங்கடி வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க? அட, இது எல்லாமே என்னுடைய குளோனுப்பா. இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையில எல்லா வேலையும் எப்படி நாம மட்டும் செய்ய முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை வைக்கணும்ல. அதான் என் குளோனை வச்சு நான் வேலை செய்ய வைக்கிறேன். எல்லா வேலையும் அவங்க பாத்துப்பாங்க. டாக்டர் பூசணிக்கா மண்டையா, தயவு செஞ்சு எங்களுக்கு நீ ஒரு பெரிய உதவி பண்ணணும். நாங்க கொஞ்சம் வீடை ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக என்ன மாதிரியே குளோன்ஸ் ரெடி பண்ணனா அவங்கள வச்சு வேலையை வாங்கிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, கவலைப்படாத மோட்டு, நீ அதுல போய் படுத்துக்க. ஏ மோட்டு, நல்லா யோசனை பண்ணி செய். டாக்டர் ஜட்கா என்ன பண்ணாலும் அதுல ஒரு வில்லங்கத்தனம் இருக்கும். பின்னால அவஸ்தைப்படாத மோட்டு. ஹலோ டாக்டர் ஜட்கா, நீங்களும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஒரு மோட்டு வாலியே முடி பிதுங்குது. ஒருவேளை 4-5 மோட்டோ வந்துருச்சுன்னா நமக்கு ஆளே. அட கஜகஜா, மோட்டு என்னுடைய உயிர் நண்பன். அவனுக்கு நான் உதவி செஞ்சுதான் ஆகணும். இந்தோ, இதை எடுத்துக்கிட்டு போ. பரங்கிக்கா மண்டையா, நான் என்னுடைய போட்டோவை கேட்கல, என்ன மாதிரியே குளோன்ஸ் தான் கேட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, நான் சொல்றத புரிஞ்சிக்கோ. இத நீ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் தண்ணில கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். இவங்க குளோன்ஸ் ஆகி வெளியில வந்துருவாங்க. தேங்க்யூ பூசணிக்கா மண்டையா, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். கனவை கண்டினியூ பண்ணாம சீக்கிரமா முடிச்சிட்டு வா மோட்டு, போகலாம். பத்துலு, நான் ஒரு கனவு கண்டேன். ரொம்ப சுகமா இருந்தது. நம்ம நட்புக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? 20 வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். பத்துலு, போட்டோலாம் பறக்குது. புடி புடி. ஆஹா, டாக்டர் மணி கிட்ட என்னுடைய குளோன்ஸ் நான் கேட்டேன். பத்லோட குளோன்ஸ் நான் கேட்கவே இல்லையே. இங்க யாரும் பத்லு அப்படியே படமா வரைஞ்சு வச்சது. பத்லு, நீ எங்க இருக்க? உன்னுடைய படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க பாரு. நான் கட்ட விட்டா மாற வேண்டியதா போச்சு மோட்டு. ஓ, நீதான் இப்படி படமா கீழே படுத்து கிடந்தியா? அந்த வண்டி கிட்ட இருந்து உன் போட்டோவை காப்பாத்துறதுக்காக நானே கடைசியில படமா ஆயிட்டேன். வா, அந்த போட்டோவை தேடலாம். கிடைச்சிருச்சு. யாராவது பார்த்தா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஆஹா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. விளையாட்டு மாமி, ஆஹா, 3வது படம் சீக்கிரமா வா. எம்மோ பெரிய வாய். ஹலோ டாமி, ஜிம்மி, ஜூலி, டைகர், என்ன பேரு சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. அந்த படத்தை மட்டும் கொடுத்துரு. சொன்னா கேளு, அந்த படத்தை எனக்கு உயிர். அது நல்ல மூட்ல இருக்கும் போதே ஓடிடலாம் மோட்டோ. இந்த குளோன் பண்றதுக்காக போய் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இல்ல, கண்டதெல்லாம் நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. மாட்டினா 3 kg எடுத்துரும். ஓடி வந்துரு. ஏ மோட்டோ, நீ என்ன பண்ற? டாக்டர் ஜட்கா என்ன சொன்னாரு? கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வைக்க சொன்னாரு இல்ல, நீ என்ன பண்ற? ஆஹா, இப்ப என்ன பண்றது பத்துலு? ஆஹா, ஜெய் ஹோ. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரியே 3 பேர் இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பல்ல 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 பல்ல. ஏய் மண்டையா, டான்ஸ் ஆனது போதும். முதல்ல எங்களுக்கு தான் வேலையை கொடு. ஆஹா, time is very very important. Don't waste your time. நாங்க சூடா சமோசா சாப்பிடணும். சமோசா சாப்பிட்டாதான் எங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும்.
பாத்தியா நேத்து பெஞ்ச மழையில இப்ப பூத்த காளானுங்கெல்லாம் நம்மள மிரட்டுது மோட்டோ. நீ எவ்வளவு பெரிய பிஸ்தா, உன்னையே மிரட்டுறாங்க பாத்தியா மோட்டோ. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலை நீங்க செய்யணும், ரெஸ்ட் நான் எடுக்கணும். புரியுதா? நீ செஞ்ச குற்றங்கள் 3. முதல் குற்றம், அந்த பொம்பளை எங்க போட்டோவை காலால மிதிச்சது. அதுக்கப்புறம் அந்த நாய் எங்க போட்டோவை கடிச்சது. அதுக்கப்புறம் ட்ரக்குக்கு கீழே எங்க போட்டோவை விட்டது. இதுக்கு தண்டனையா வேலையை நீ செய்யணும், ரெஸ்ட் நாங்க எடுக்கணும். அதுதான் முறையான சரியான தீர்ப்பு. வேலையை நான் செய்யவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்னைக்கு டியூட்டி இதோட முடிஞ்சது. நேரம் உங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சரியான நேரத்துக்கு வரல கொண்டே விடுவேன். இது வரைக்கும் நம்ம மேல யாருமே கை வச்சது இல்ல. நம்ம ஃப்ரெண்டுகளை கூட்டு வந்து அவனுங்களை ஒரு வழி பண்ணலாம் மோட்டோ. ஐடியா. மண்டையா, சூடா 2 பிளேட் சமோசாவை கொடு. ஏற்கனவே வாங்கி தின்னதுக்கு பைசாவை கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சமோசா தரேன். பணத்தை கொடுக்காம சமோசாவை வாங்குறதுக்கு நான் என்ன முட்டாளா? இந்த பணத்தை வாங்கிக்க, சமோசாவை சூடா கொடு. மொத்த கடனையும் செட்டில் பண்ணிடுவல்ல, அப்படின்னா இந்த சூடா சாப்பிடு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. என்ன இப்படி வெறித்தனமா தின்னு முடிச்சுட்ட? மாச கணக்குல பட்டினியா கிடந்தான்னு நினைக்கிறேன். சரி, நான் சாப்பிட்டதுக்கு கணக்கு சொல்லு பாக்கலாம். 60, 70. சீக்கிரமா சூடா சமோசா கொண்டு வா. ரொம்ப பசிக்குது. ஐயா, இப்பதானே கடையில இருந்த மொத்த சமோசா வாங்கி தின்ன. இப்ப சாப்பிட டேபிளும் சேரும் தான் மீதி இருக்கு. மரியாதையா சாப்பிட்டதுக்கு காசை கொடு. பழசு புதுசுக்கு சேர்த்து 1000 ரூபாய் எடு. என்னது? நான் சமோசா சாப்பிட்டனா? கடந்த 1/2 மணி நேரமா எல்லா சமோசாவையும் நீ தானடா சாப்பிட்ட. மரியாதையா 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஓ, கதை அப்படி போதா? இங்க பாருங்க கடைக்கார மாமா, வந்தவனுங்க மோட்டோவோட கிளவுன்ஸ். வந்தவனுங்க தான் முரட்டுத்தனமா சமோசா கூட விளையாடி இருக்கானுங்க. அவனுங்க மொத்தம் 3 பேரு. என்னைய ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா பைசாவை வச்சுட்டு அப்புறமா பேசுங்க. டாக்டர் புஸ்திகா மண்டியா இருக்காடா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, நான் தான் டாக்டர் ஜட்கா. தெரியலையா? அப்ப நீங்க எதுக்காக வேலை செய்றீங்க ஜென்டில்மேன்? எங்களோட க்ளோன்ஸ் கெடுத்து வச்சிருச்சீங்கப்பா. கொஞ்சம் அங்க பாரு, அவங்க எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் சேர்த்து என்ன செய்ய சொல்லிட்டாங்கப்பா. மோட்டோ, இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். எல்லாமே குண்டக்க முண்டக்க நடந்துட்டு இருக்கு. ஏதாவது யோசி. நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? அடியே ஏதாவது சொல்லு. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நீங்க தானே இவனுங்களை உருவாக்குனீங்க. அதே மாதிரி இவனுங்களை அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் இல்ல? சொல்லுங்க. இவங்க மேல தண்ணி ஊத்திட்டோம்னா மறுபடியும் இவங்க பழையபடி போட்டோவா மாறிடுவாங்க. பண்ணலாமா? அப்படின்னா வாங்க, அவங்க மேல தண்ணியை ஊத்தலாம். பிரச்சனை என்னன்னா, வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. தண்ணி கொண்டு வர வேலை என்னோடது. வரம் கொடுத்தவன் தலைமலைய கைய வைக்கவா பாக்குறீங்க? இப்ப பாருங்க. தண்ணி அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இது? எல்லாரும்
எல்லாரும் முதல்ல ஓடி போங்க. இத பார்த்தா ஆயிரக்கணக்கில் க்ளோன்ஸ் உருவாயிடும் போல இருக்கு. இல்ல மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இங்க பாரு மோட்டு. பத்துலு பேப்பர்ல இருந்த சமோசாலாம் காலி ஆயிடுச்சு. சமோசா இல்லனா எனக்கு மூளை வேலை செய்யாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ பொறுமையா மீன் புடிச்சுக்கிட்டு நான் போய் சமோசா வாங்கிட்டு வரேன். மரியாதையா வாயை மூடிட்டு இங்கே இரு. பொறுமையா இருந்தா 10 புளிய கூட பிடிக்கலாம். ஏய், கிழவ மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லாத. நாம மீன் பிடிக்க வந்திருக்கோம், அதை மட்டும் பாப்போம். இந்த பானை வயிறு வச்சிருக்கிறவன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது. அங்க பாரு, உன் தூண்டையில ஏதோ பெருசா மாட்டி இருக்கு போல இருக்கு. ஆஹா, இரு. வா வா, வட 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 வட. பத்துலு, ஏதோ பெரிய கஜானா பொட்டியா மாட்டி இருக்கு. இது ஏதோ விலை மதிப்புள்ள பெட்டி மாதிரி தெரியுது மோட்டோ. சரி வா, உடனடியா டாக்டர் ஜட்காவோட லேபுக்கு கொண்டு போய் என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். அட, இது எகிப்து நாட்டு மம்மிப்பா. அங்க பாரு, அது கையில மம்மி டாகி இருக்கு. இந்த அதிசயத்தெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். ஆரம்பிச்சிட்டேன். மோட்டோ, இதுக்கெல்லாம் நீ மனசு உடைஞ்சிடக்கூடாது. இந்த மம்மி மேலோகத்துக்கு போய் 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீ அதை பார்த்து அழுவ, அப்புறம் நான் உன்னை பார்த்து அழுவ. இதெல்லாம் தேவையா? ஒன்னு ரொம்ப சந்தோஷப்படுற, இல்லன்னா ரொம்ப வேதனைப்படுற. நீ பத்துலு, நான் அதுக்காக அழல. நமக்கு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுக்குள்ள டம்மியான ஒரு மம்மி தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மம்மிக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காட்டு காட்டலாமா? அதுக்கு நம்ம காசும் வாங்கிக்கலாம்பா. எப்படி? ஜெஹோ, இது சூப்பர் ஐடியா. மோட்டு, நீ அதுக்கான வேலைகளை செஞ்சு வை. எனக்கு சில வேலைகள் இருக்கு. இந்த விஷயத்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். அப்ப நானும் கிளம்புறேன். பத்துலு, அவங்க போட்டு நீங்க வா. அந்த மம்மி கையில இருக்கிற பிரேஸ்லெட் பாத்தியா, சூப்பரா இருக்கு. அதை வித்தா நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உன் விரலால கூட நீ தொடக்கூடாது. 1000 வருஷம் பழமையான விஷயம் அது. தொட்டா உடனே உடைஞ்சு போயிரும். நான் அந்த மம்மி பிரேஸ்லெட்டை எடுக்கத்தான் போறேன். மம்மினாலே தாய் பாசம் ஜாஸ்தி. அதனால அது குழந்தைய என்னைக்கும் ஒண்ணுமே பண்ணாது. அப்படி உனக்கு அது தேவைன்னா அது கிட்ட கேட்டு வாங்கிக்க. அந்த பிரேஸ்லெட்டாவது நீயாவது என்ன ஆள விடுறா சாமி. மம்மி, அந்த பிரேஸ்லெட்டை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு. நான் உன் பையன் மாதிரி இல்லையா? தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு. நீ எங்க அம்மா மாதிரி இருக்க. பையன் கேட்டா கண்டிப்பா நீ கொடுத்துதான் தீரணும். தயவு செஞ்சு எனக்கு கொடு மம்மி. நீ கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி. எனக்கு கொடுக்க போறியா இல்ல நான் நீ முட்டிக்கிட்டு சாகட்டுமா? கொடு மம்மி, கொடு கொடு கொடு. கொடுக்க போறியா இல்லையா? சீக்கிரம் கொடு. இல்ல, என்ன அப்படி பார்க்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏதோ தெரியாம உங்ககிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கேட்டு வாங்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன ஒண்ணு பண்ணாத. வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. பத்துலு, எங்க போயிட்டான்னு தெரியலையே. வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. இந்த பிரேஸ்லெட்டை வேணாலும் கழட்டி கொடுத்துறேன். பத்துலு, காப்பாத்து. அந்த மம்மி வந்து என்ன பிடிக்க இது கடையில உழைச்சுக்கலாம். இது கடையில உழைச்சுக்கிட்டா மம்மிக்கு கண்டிப்பா தெரியாது. எப்படியாவது நாம தப்பிச்சிடலாம். மோட்டு, கட்டில கடையில படுத்துக்கிட்டு என்ன பண்ற? மம்மிக்கு பக்கத்துல இப்ப யாரு இருக்காங்க? வாடா வா. பக்கத்துல இப்ப யாருமே கிடையாது. அது டம்மின்னு நினைச்சோம், ஆனா டம்மி கிடையாது. அது கையில இருக்கிற டாகி என்ன துரத்துக்கிட்டு வந்தது. அப்படி எல்லாம் நடக்க வழியே இல்ல. மம்மி கையில இருக்கிற டாகி தான் என்ன துரத்துக்கிட்டு வந்தது. நம்பு. டேய், நீ வேணா பாரு. அந்த மம்மி கையில இருக்கிற டாகி கண்டிப்பா இங்க வந்தாலும் வரும். அங்க பாத்தியா, அங்க பாத்தியா, கதவை தட்டுறாங்க. கண்டிப்பா அது அந்த மம்மியோ இல்ல மம்மி கையில இருக்கிற டாகியோவா தான் இருக்கும். போய் பாரு. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நீ இப்படியே பயந்துட்டு படுத்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். திறந்துடுச்சு அம்மா.
மோட்டு உன் உளறல கேட்டு கேட்டு என் கண்ணுக்கும் மம்மி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மோட்டு நீ சொன்ன மாதிரியே மம்மி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சமாளிச்சிருக்கேன். மம்மி வந்துருச்சு. மோட்டு சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஓடு, ஜன்னலை திறந்துட்டு வெளியில குதிச்சிடு. நான் தான் சொன்னல வாசல் பக்கம் போனா மம்மி நிக்குது, ஜன்னல் பக்கம் போனா டம்மியா இந்த நாய் நிக்குது. என்ன பண்றது? சரண்டர் ஆயிடலாம் வந்துரு. என் கைவசம் இன்னொரு ஐடியா இருக்கு. ஒரு தடவை வீட்டு வேலைக்காரி மாதிரி வேஷம் போட்டு கடன் கேட்க வந்த எல்லாரையும் ஏமாத்திட்டேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மோட்டோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சூப்பர் ஐடியா, உடனே செயல்படுத்தலாம். ஹலோ மிஸ்டர் மோட்டுவ சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா நீங்க? நான் தான் அவரோட வீட்டு வேலைக்காரி. 2 மாசமா நான் செஞ்ச வேலைக்கே அவர் சம்பளமும் பேட்டாவும் கொடுக்காம இருக்காரு. வாங்கி தரீங்களா நீங்க? உங்களை பார்த்தா எல்லாத்தையும் வசூல் பண்ணி தர மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமா போங்க, அவர் அந்த பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியா எஸ் ஆயிட போறாரு. போங்க, உங்க கண்ணை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. போங்க. மோட்டோ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடாச்சு? ஒரே அறையில ஆஹா, இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல. உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா என் பின்னாடி என்ன துரத்திட்டு வருதா அந்த நாயை போய் பிடிங்க. வந்து பத்துலோ இது எப்படி வந்தது? இது என்ன புது பீதியா இருக்கு? நம்மள துரத்துன நாய் நம்ம கைக்கே வந்துருச்சு. எப்படி நிக்காம ஓடு மோட்டோ. ஏன் மோட்டோ பத்துல இவ்வளவு நேரம் எங்கயா போனீங்க? நம்ம மம்மியை யார திருடிட்டு போயிட்டாங்கயா. அத யாரும் திருடிட்டு போகல, அதுக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சு. அது இப்ப நம்மள துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பா மோட்டு தான் குண்டக்க மண்டக்க ஏதோ செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அட, இந்த பாக்ஸ்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? மம்மியோட பிரேஸ்லெட்டை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு உயிர் வந்துருமா. அப்புறம் பிரேஸ்லெட்டை எடுத்தவங்களுக்கு திருடுனதுக்கான தண்டனை கிடைக்குமா. மோட்டு அந்த பிரேஸ்லெட் இருந்தா என்கிட்ட கொடுத்துரு. நீ தான் கண்டிப்பா அத ஆட்டைய போட்டுருப்ப. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் இந்த பிரேஸ்லெட்டை திருடல, மம்மி தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் இதை கொடுக்க மாட்டேன். இப்ப நாம என்ன பண்றது? ஓடுங்க. ஓடுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓடிராதீங்க. மோட்டு கிட்ட இருந்து முதல்ல அதை புடுங்குற வழியை பாருங்க. குடுங்கி குடுங்க. இல்ல இல்ல, அத மம்மி கிட்ட இருந்து நான் திருடல. அதுவேதான் எனக்கு கொடுத்தது, அன்பளிப்பா கொடுத்தது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்ல நாங்க வருதே மம்மி அது நம்ம எல்லாரையும் ஒரிஜினல் மம்மியா பாத்திர போத. நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது மோட்டு. என் உயிர் நண்பா மோட்டு, நாம எல்லாம் தப்பிச்சிட்டோம். அப்படி இல்லனா அந்த மம்மி நம்மள என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா மோட்டு? இல்ல இல்ல, நான் உன்னை திருடல. அது மம்மி தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. அது எப்படி கொடுத்ததுன்னு உங்களுக்கே நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க. மம்மி மம்மி, அந்த பிரேஸ்லெட் எனக்கு கொடுத்துரு. தயவு செஞ்சு கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு, ப்ளீஸ் ப்ளீஸ். பாத்தீங்களா, இப்படிதான் கொடுத்தது. அடே மோட்டு, நீ எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கிட்டு பண்ணிடுற. ஆனா அங்க பாரு, மம்மி சீரியஸ் ஆக போகுது. சீரியஸ் டெவலப் ஆயிடுச்சு. எங்க பாரு ராசா, நான் என்ன சொல்றேனோ அத நீ செய்யணும். ஏய் மோட்டோ, வா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நீ வேணா போய் அதை வேடிக்கை பார்த்துட்டு வா. நான் போய் சமோசா சாப்பிட்டு வரேன். உனக்கு இந்த சமோசாவை தவிர உலகத்துல வேற எதுவுமே தெரியாதா? உன்னோட பெரிய தலைவலி. வா என் கூட. அப்படிதான் பட்டைய கலப்ப.
எங்க பாரு ராசா, இந்த ரிங் வழியா தாவி குதி. பிரமாதப்படுத்திட்ட. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, சலாம் போடு, அப்புறம் எல்லாருக்கும் கை கொடு. மோட்டோ 4 காசு சம்பாதிக்க இது ஒரு அற்புதமான வழி. சரி வா, நாமளும் இதே மாதிரி வித்த காட்டி காசு சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு குரங்கு எங்க இருக்கு? குரங்க பத்தி முதல்ல யோசி. எதுவா இருந்தாலும் முதல்ல பிளான் பண்ணணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. இருக்கட்டும். அட இங்க பாரு நண்பா, மோட்டு இப்போ நிஜமான குரங்கு மாதிரி ஆயிட்டான். அப்புறம் இந்த Dress ஸ்பெஷலா செஞ்சது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் குரங்கா இல்லாம வேற ஏதாவது மாறட்டுமா? அதுக்கு வழியே இல்லையா? மார்க்ஸ கட்டினதுக்கு அப்புறமா குரங்கு மாதிரி தான் இருக்கான். ஏய், ஒருவேளை நான் உன்ன மாதிரி குரங்கு வேஷம் போட்டா நான் ரொம்ப ஒல்லியா தெரிவேன். அதனால யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. உனக்கு தான் இந்த வேஷம் அற்புதமா இருக்கு. உன்ன மாதிரி உருண்டு திரண்டு கொழுன்னு இருக்கிற குரங்கு தான் எல்லாருக்குமே பிடிக்கும் மோட்டோ. ஏன்னா உங்ககிட்ட பர்சனாலிட்டி நிறைய பறந்து கிடக்குது மோட்டோ. என்ன பண்ற? ஏ மோட்டோ பத்தலோ, ஏ கஜா கஜா, என்ன அது பார்க்க ஒரிஜினல் குரங்கு மாதிரியே இருக்கு. உங்க ஜெகஜக்கா வித்தைய பார்க்க நான் கண்டிப்பா வருவேன். வாங்க வாங்க அன்பான நெஞ்சங்களே, வாங்க இருக்க மனசு கொண்டவர்களே, வாங்க தாய்மார்களே, பெரியவர்களே, வாங்க. இங்க நாங்க காட்டு கத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜானு வயிற்றுக்காகவும் இந்த குரங்கோட பானை வயிற்றுக்காகவும் தாங்க. இங்க பாருங்க, இவன் ஃபார்முக்கு வந்துட்டான். எப்படி குதிக்கிறான் பாருங்க, புடிது பறக்க குதிக்கிறான் பாருங்க. இந்த கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய குரங்கு. வாங்க வாங்க, அங்க நடக்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, 114 வித்தையை கத்துட்டு வந்திருக்கு இந்த குரங்கு. வாங்க இங்க பாரு வித்தியாசமான குரங்கு. இப்ப நீ என்னென்னலாம் பண்ண போற? அவங்க எல்லாரையும் ஒரு தடவை வர வைக்கிறதுக்காக வணக்கம் வை, இல்ல சலாம் ஒண்ணு போட்டு பாரு. அப்படி வைக்க மறந்துட்டுனா எல்லார்கிட்டயும் மன்னிப்பே கேளு. பாருங்க, வணக்கத்தையே எத்தனை வேரியேஷன்ல பண்ணுது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த ரிங்க தாண்டி ஜபக்குன்னு குதிக்கிற. ஓகே, அடுத்து உன்னோட சைக்கிள் வித்தைய ஆரம்பி. இங்க பாரு குரங்கே, இப்ப நீ சைக்கிள்ல இருந்து இறங்கு. அடுத்து பைக்ல ஏறி ஓட்டி காட்டு, ஜனங்க ரசிக்கட்டும். அட கடவுளே, அது கவர்மெண்ட் வண்டி. குரங்கு சார், தயவு செஞ்சு நில்லுங்க. குரங்கு சார் நில்லுங்க, நில்லுங்க. குரங்கு சார் சொன்னா கேளுங்க. இப்போ அடுத்த விதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி அது மேல சமோசாவை வீசுங்க. ஒரு சமோசா கூட சிந்தாது, செதறாது. இந்த விதைய கவனமா பாருங்க. இந்த அல்லு தாங்கோட ஆரம்பிக்கலாம். போ. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. அடுத்தவங்க கஷ்டப்படுற காசை என்றதுல என்ன ஒரு ஆனந்தம். அங்க பாரு, அவன் ஒரு டூப்ளிகேட் குரங்கு. போய் அவனை கடின்னு கடிச்சு கோதறிட்டு வா, போ. வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறீங்களா? இது எப்படி இருந்துச்சு? சரி வா வா போலாம். அந்த குரங்கு என்ன அடிச்சுட்டு போயிடுச்சு, என் கண்ணை வலிக்குது. அடே மொட்டை தலையா மோட்டோ, மண்டையில மாட்டி வச்சிருந்த அந்த மார்க்ஸை ஏன் கட்டின? அதனாலதான் நீ டூப்ளிகேட்னா அந்த ஒரிஜினல் கண்டுபிடிச்சிருச்சு. ஏன் இப்படி செஞ்ச மோட்டோ? நீ பண்ண தப்பால தான் சின்ன குரங்கா இருக்கிறது உன்னை தேடி வந்து இவ்வளவு பெருசா இருக்கிற உன்னை கிடைச்சிருச்சு. சீக்கிரமா உன் முகமுடிய எடுத்து மாட்டிக்க மோட்டோ.
அங்கேயே இருங்க. குரங்குங்களை வச்சு வேடிக்கை காட்டுறது சட்டப்படி குற்றம். உங்க எல்லாரையும் நான் கைது பண்ண போறேன். ஒழுங்கு மரியாதையா அந்த குரங்கை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்ல கடுமையான தண்டனை கிடைக்கும். இல்லங்க, நீங்க எங்க போனாலும் போலீஸ் உங்களை சும்மா விடாதே. எப்படியாவது அவங்கள பிடிச்சாகணும். எப்பாவது 10வது அவங்கள பிடிச்சாகணும். நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா ஓடிடுங்க. இருங்க இந்த ட்ரெஸ் போட்டு என்னால ஓட முடியல. ஜிப் வேற லாக் ஆயிடுச்சு. இப்ப நீயே திறந்துக்க மாட்டோம். சீக்கிரமா ஓடி வா. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய குரங்கு இருக்குன்னு. மரியாதையா நில்லு. சத்தத்தின் மீது ஆணை. நில்லு. அந்த குரங்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகுது. அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஜூல விக்கிற டிக்கெட்டை 100 ரூபாயா மாத்திடுவேன். என்ன பேசுற நீ? அது சைக்கிள் மட்டும் இல்ல, பைக்கே ஓட்டும். என்னோட வண்டியில ஒரு நாள் தப்பிச்சு போயிடுச்சு. அப்படின்னா ஜூவோட டிக்கெட்டை 200 ரூபாயா ஏத்திடுவேன். தொடர்ந்துகிட்டே வராங்களே. அட கடவுளே, இவங்க கிட்ட எப்படியாவது காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? சமோசா. டேய் மண்டையா, எனக்கு சூடா சமோசா குடுறா. உனக்கு பணத்தை நான் அப்புறமா கொடுத்துறேன். டேய் மண்டையா, நான் தான் மோட்டு. குரங்கு காப்பாத்துங்க. சிங்கம் சார் கொஞ்சம் அங்க பாருங்க. குரங்கு. சிங்கம் சார், இந்த குரங்கு பேசுது. என்னது, வாய திறந்து பேசுதா? அப்படின்னா ஜூவோட டிக்கெட்டை நான் 1000 ரூபாயா ஏத்திடுவேன். அத வாய மூடியா. கனவு காண்றத முதல்ல நிறுத்திட்டு அந்த குரங்கை எப்படி பிடிக்கிறதுன்னு பாரு. அங்க பாரு, அந்த குரங்கு எப்படி கட்டிக்கிட்டு இருக்குன்னு பாரு. எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. யாராவது அந்த பெரிய குரங்கை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா 10,000 ரூபாய் நான் தருவேன். அட, இந்த குரங்கு ஃபைட் எல்லாம் பண்ணுது. இத வச்சு நாம நிறைய விளையாட்டு காமிக்கலாம். அப்புறம் ஜூவோட டிக்கெட்டை 2000 ரூபாயா ஏத்திடுவேன். மரியாதையா சொல்ற, வந்திய நிறுத்து. ஜோ, குண்டா குள்ளமா கட்டையா கருப்பா ஒரு குரங்க பாத்தியா? பார்த்தத மட்டும் இல்ல சார், எங்களோட வேனையே அதை அடிச்சிட்டு போகுது பாருங்க. ஏன்னா அது வேன் கூட ஓட்டுதா? அப்ப ஜூவோட டிக்கெட்டை 3000 ரூபாயா ஏத்திடுவேன். நான் குரங்கலடா, குரங்கு பாயல. நான் மோட்டு. சில குரங்குங்க இப்படிதான் பேசும். நான் குரங்கே இல்லன்னு. டெய்லியே எங்க இருந்தாலும் மோட்டு எனக்கு போன் பண்ணிடுவான். இன்னைக்கு எங்க போனான்னு தெரியல, எங்கேயும் காணோம். நண்பா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஜூல பேசுற குரங்கு இருக்குன்னு. அதனால பேசுற குரங்கு எதுன்னு உள்ள போய் பார்க்கலாம். யோ கஜகஜா, அது பேசுற குரங்குன்னா நிச்சயமா நம்ம மோட்டுவா தாயா இருக்கணும். வாங்க வாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அப்புறம் என் அருமை சிறிய குழந்தைகளே, இப்ப நீங்க பாக்குற இந்த பெரிய குரங்கு என்னெல்லாம் வேலை காட்டுதுன்னு பாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க சமோசாவை கையில ரெடியா வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது எல்லாரும் ஒண்ணாது மேல சமோசாவை எறிங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சமோசா கூட கீழே விழவே விழாது. ரெடி, ஸ்டெடி,
அண்ட் கோ. வாரே வா. அடா இப்பதான் எனக்கு புரியுது மோட்டு எதுக்காக வீடு வந்து சேரலன்னு. பிரமாதம். இதையே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எனக்கு வயிறு என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி சரி ஓகே. என்ன சரியா போகும்? நீ தான் சொன்ன எதையும் கேட்காதுன்னு, அதைத்தான் நான் சரின்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்காதேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்கணும். ஓகே சாரி, இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப என் வயிறு இருக்கிற நிலைமையில உள்ளுக்குள்ள சைரன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடே பானை வைத்தா, இது உன் வயித்துல இருந்து வர சிக்னல் இல்ல, சிங்கம் சார் வண்டியில இருந்து வர சிக்னல். அங்க பாரு, டான் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா அவன் பின்னாடி போய் அவனை புடிச்சிடலாம். இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல, அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். ஆஹா, பத்துலு உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இங்கே இரு, நான் போய் அவனை புடிச்சிட்டு வரேன். என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், ஒரு விஷயம், நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பேச டைம் இல்ல, சீக்கிரம் போய் அவனை பிடிங்க சார். நானே வரேன். பூனை எலிய துரத்தி தான் பிடிக்கும். பூனை எலிய துரத்தி தான் பிடிக்கும். இங்க பூனை எல்லாம் கிடையாது சிங்கம் சார், நாம டான தான விரட்டி பிடிக்கிறோம். சிங்கம் சார் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஜானு தான் எலி, நம்ம சிங்கம் சார் பூனை. ஏய் நில்லு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. வா வா சிங்கம், இன்னைக்கு உனக்கு ஏற்பட போது பங்கம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். சூப்பரான பஞ்ச் டயலாக். என்ன நம்பர் 2? இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் கிடையாது. அந்த சிங்கம் நம்மள தொடர்ந்துகிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். சிங்கத்தை இன்னைக்கு அசிங்கப்படுத்தணும், புரியுதா? முன்னாடி போனவன் திரும்பி வரான், திரும்பி வந்துகிட்டு இருக்கான். அதே கப்பா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? எப்படி சூடு. எப்படி பாத்தீங்கல்ல, கலக்கிட்ட. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க இதுதான் சிங்கத்தோட ஸ்டைல். அம்மா என்ன முன்னாடி போயிட்டு இருக்கு சார்? என்னாச்சு? என்ன அடி? மோட்டோ, மோட்டோ உனக்கு என்ன ஆச்சு? எந்திரி மோட்டோ. மோட்டோ, சிங்கம் சார் உங்க பிரேக்குங்கிறதுக்காக அப்படி பிடிப்பீங்களா? கடவுளே, என்ன ஆச்சு? இவனை உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போகணும். ஆம்புலன்ஸ் கூப்பிடு சீக்கிரம். எல்லாத்தையும் வித்தியாசமா தான் யோசிக்கிறாரு. பத்லு போலாம் போங்க. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல நண்பா. இல்ல மோட்டோ, இல்ல. நீ என்ன தனியா விட்டுட்டு போக முடியாது மோட்டோ. அடே மோட்டோ, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மோட்டோ. கடவுளே, என் மோட்டோ என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எழுந்துரு மோட்டோ, எழுந்துரு மோட்டோ, எழுந்துரு மோட்டோ, எழுந்துரு. அடிச்சது போதும், நிறுத்து. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. மோட்டோ, நீ நல்லா இருக்கியா? டாக்டர் ஜட்கா சார், இவன் உயிர் பொழைச்சுக்கிட்டான். என்னோட வேண்டுதல் அந்த கடவுள் காதுல விழுந்துருச்சு. யாரா மண்டையா? எதுக்காக என்ன அடிச்ச? நான் யாரு? நான் இப்ப எங்க இருக்கேன்? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? அடே மோட்டோ, இங்க பாரு, நான் உன் நண்பன் பத்துலு வந்திருக்கேன். இந்த பச்சை கலர் ஜிங்குச்சான் ஜட்கா, இது கஜ கஜா, இது நம்ம சிங்கம் சார். அதெல்லாம் சரிதான், ஆனா என் பேரு மோட்டுவா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு அடிபட்டதுனால இவனுக்கு ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடே மோட்டோ, என் இனிய நண்பா, நான் தான் உன் பத்துலு வந்திருக்கேன்டா. நல்லா பாருடா. உன்னோட ஹைட், வெயிட், Dress இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி மாதிரி இருக்க. ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லையா நீ? நிஜமாவே இவன் பழசெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது சார்? பழசெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வர மாதிரி நாம தான் நடந்துக்கணும். அப்பதான் இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன்.
ஹே மோட்டு, இங்க பாரு, இதுதான் ஃப்ளையிங் ஹெல்மெட். நீ இத தலையில மாட்டிக்கிட்டு ஒரு தடவை காத்துல பறந்த. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுவா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணா நீ ஈஸியா பறக்கலாம். ஓஹோ, அப்படியா? வெரி குட். அட, நீ என்ன பண்ற? டாக்டர் ஜாட்கா, ஏதாவது பண்ணி சீக்கிரமா கீழே வாங்கோ. எப்படியாவது கீழே இறக்குங்க. கீழே பறந்துடா. காப்பாத்துங்க. முடியல. மோட்டு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா இந்த ஹெல்மெட் விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க மறுபடியும் ஹெல்மெட்ட மாட்டிக்கங்க. நான் இந்த பட்டனை பிரஸ் பண்றேன். கஜா கஜா, இவனை ஏன் நம்மள வச்சு விளையாட பிளான் பண்றான்? இன்றைய பொழுது பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. மோட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அனார்கலி சலீம் வேஷம் போட்டு நாம 2 பேருமே நடிச்சமே. நீ கூட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா உன் Dress நல்லா இருந்தது. சீக்கிரம் முதல்ல இருந்து ஆடு. ஆமாமா, மறுபடியும் ஆடுவாங்க. எல்லாருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல, புரியுதா? ஏன் நண்பனோட ஞாபக சக்தியை மீட்டு கொடுக்கறதுக்காகத்தான் நான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன். மோட்டு, நான் உனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஞாபக சக்தி திரும்ப வந்துடும். இந்த வாங்கிக்க. நீங்க யாருங்க? என்ன இவர்தான் மோட்டு, நம்ம பாக்ஸர். இவரையாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாரு மோட்டு. மோட்டு, நீ என்ன காரியம் பண்ற? கோவம் வராத வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கலாம். வந்துரு. கஜா கஜா, இனி கடவுளே வந்தாலும் மோட்டுவை காப்பாற்ற முடியாது. அவனுக்கு ஞாபக சக்தியை சீக்கிரம் வர வைங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு யாருன்னு நான் காட்டுறேன். உங்க கொள்கையில ஒரு நேர்மை இருக்குண்ணா. அட மோட்டு, உனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ இத சாப்பிட்டு பாரு, அப்ப உனக்கு ஞாபகம் வருதா பாப்போம். சமோசா வெளிநாட்டுக்கு போகணும்னா நாம எடுக்கணும் விசா. நாம தெம்பா இருக்கணும்னா சாப்பிடணும் சமோசா. ஆமா ஆமா மோட்டு, இப்படித்தான் நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப. திரும்பவும் உனக்கு ஞாபக சக்தி வருதுன்னு நினைக்கிறேன். சமோசா மோட்டு, சமோசா எனக்கு கொடுங்க. சூடா சமோசா. சமோசா சமோசா சமோசா. பத்துலு, அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. மோட்டு, நான் தான் உன் பத்லு. தப்பு பண்ற மோட்டு. உனக்கு ஞாபகம் வந்துட்டா ஓசில சமோசா கிடைக்காது. உசார். ஞாபகம் வராத மாதிரி நடி, உனக்கு நிறைய சமோசா கிடைக்கும். இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா இவன் நல்லவனா கெட்டவனா? சீக்கிரமா சூடா சமோசா கொண்டாந்து கொடுங்க. நல்லா இருக்கு. எந்த எடுத்துக்க. சமோசா மேட்டர்ல மட்டும் சமரசம் ஆகவே மாட்டேங்கிறான். சமோசா போதும் போதும், நிறைய சாப்பிட்டுட்டேன். ஆனா இவனுக்கு ஞாபகம் மட்டும் வரவே மாட்டேங்குது. என்ன பண்ண? என்னோட வியாபாரம் எல்லாம் நஷ்டமாயிடும் போல இருக்கு. வருத்தப்படாதீங்க வாலிபர் சங்கம். எப்படியா என்னால வருத்தப்படாம இருக்க முடியும்? என்னோட வியாபாரமே நஷ்டத்துல தான் ஓடுது. சமோசா மட்டும் நல்லா சாப்பிடுறான், மத்ததெல்லாம் மறந்துடுச்சுங்கிறான். ஆனா எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்க. ஒரு தடவை வெளிநாட்டு கம்பெனி உன் கடைக்கு எதிரில சமோசா கடை ஓபன் பண்ணாங்க. அவங்க ஆரம்பிச்சா உன் வியாபாரம் படுத்திருக்கும். ஆனா நான் திறக்க விடல. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். மோட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இத நீதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. பச்சை கலர் ஜிங்கிச்சான் இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, நாம இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம். இந்த மோட்டோக்கு எப்பதாப்பா ஞாபக சக்தி திரும்ப வரும்? யோ டாக்டர் ஜட்கா, ஏதாவது பண்ணாயா? மோட்டுக்கு கசாயம்னா கண்ணா பின்னான்னு பிடிக்கும். அதனால அவனுக்கு தாராளமா 2 லிட்டர் கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சமோசா கொண்டாந்து கொடுத்தா போதும். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, இந்த கஷாயத்தை குடிச்சு பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் அம்முச்செல்லாம் குடிக்கிறேன், என் பப்புச்செல்லாம் குடிக்கிறேன்.
வாய் பழைய பால் அடைஞ்ச குகை மாதிரியே இருக்கு. ஊத்துங்க. ஊத்துங்க. மோட்டுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து தலையில லேசா அடிபட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. திரும்பவும் அதே இடத்துல அடிபட்டதுன்னா போன ஞாபகம் திரும்ப வந்துரும். என்ன பண்ண நீ? தப்பான இடத்துல அடிச்சுட்டப்பா. என்கிட்ட கூட நான் அடிக்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது பத்துலு, இது பலராம் நாயுடு, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஒரு நிமிஷம், இன்னும் கூட உனக்கு முழுசா ஞாபகம் வந்திருக்காது. அதனால நான் உன்னை போடல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஞாபகம் வந்துடும். கவலையப்படாதீங்க. ஒண்ணு, ரெண்டு. மோட்டோ மிஸ் ஆகாம வாங்கிக்க, இல்லனா சாரு கோவம் வந்து என்னையும் பொளந்துற போறாரு. இல்ல, இந்த இந்த